கசங்கிய மலர்கள். அந்த புகை வண்டியில் அப்படி ஒரு கொடுமை நடக்கப் போகிறது என்று யாரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நடந்து முடிந்ததோடு மட்டுமல்லாது அதற்கு பின்னரும் பரிதாபம் தொடர்ந்தபோதுதான் அந்த மனித உரிமைகள் எப்படி மீறப்படுகின்றன என்பது புலனானது. நீதிதேவன் மட்டும் எப்போதும் தூங்குவதில்லை. சட்டம் தன் கடமையை செய்தது. மழை பெய்யாவிட்டாலும் லேசான தூவானம் வீசினால் எப்படி மனசுக்கு இதமாக இருக்குமோ அதுபோன்று 5 கூலித் தொழிலாளர்களின் பெண்களின் வாழ்க்கையில் லேசான தூவானத்தை தூவியது சட்டம். ஆக்ரா கம்பீரமான தாஜ்மஹால் அந்த நகரத்திற்கு அழகு சேர்த்து உலக அதிசயமாக உயர்ந்து நிற்கிறது. இந்த ஆக்ராவில் கூலிக்கு வேலை செய்யும் பெண்கள் ஏராளம். இவர்களெல்லாம் கூலி வேலை முடிந்து இரவு 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ தான் புகை வண்டியை பிடித்து நிஜாமுதீன் செல்வது வழக்கம். நிஜாமுதீன் பகுதியில்தான் பல கூலித் தொழிலாளர்கள் குடும்பமாக வசித்து வருகிறார்கள். அன்று புகைவண்டி ஒலி எழுப்பிக் கொண்டு கிளம்ப தயாரானது. அந்த ஒலி அவசரத்துக்கு முன் அறிவிப்பாக வந்த ஒலி என்பதை அறியாமலேயே கூலி வேலை செய்யும் பெண்கள் 5 பேர் புகைவண்டியில் ஏறினார்கள். ஒரு பெண்மணி நடுத்தர வயதுக்காரி, ஆனாலும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள். மற்ற 4 பேரும் இளம் வயது. அவர்களை பார்த்தால் கூலி வேலை செய்துவிட்டு வருபவர்கள் போல தெரியாது. அழகை பதுமைகளாக அவர்கள் காட்சியளித்தார்கள். அந்த அழகே அவர்களுக்கு வினையானது. இராணுவ வீரர்கள் 5 பேர் அந்த பெட்டியில் இருந்தார்கள். மொத்தம் 10 பேர் தான் அந்த பெட்டியில். ஒரு இராணுவ வீரர் தன் கையில் வைத்திருந்த பேட்டரி லைட்டின் பின்பகுதியால் புகைவண்டியின் பெட்டியில் மாட்டப்பட்டிருந்த லைட்டை உடைத்தார். அந்த பெட்டி இருளில் மூழ்கியது. கோரதாண்டவம் ஒன்று நடக்கப் போகிறது என்பதை அறியாமலேயே அந்த புகைவண்டி ஓடும் பாதையில் வளைந்தும் நெளிந்தும் சென்றது. பெண்கள் பயந்தனர். இராணுவ வீரர்கள் பெண்மணிகளை கட்டிப்பிடித்தனர். திமிரியவர்களை பலாத்காரம் செய்து பணிய வைத்தனர். அந்த கூலி வேலையை செய்யும் பெண்மணிகளை கசக்கினர். எது அழியக்கூடாது என்று பெண்மணிகள் பாதுகாப்பார்களோ அந்த கற்பு பறிபோனது. பெண்களால் போராட முடியவில்லை. 5 பெண்மணிகளும் சொல்ல முடியாத துயரத்திற்கு உள்ளானார்கள். இவர்களின் கூக்குரல் யாருக்குமே சென்றடையவில்லை. ஆனால் அந்த இராணுவ வீரர்கள் எதை அடைய வேண்டும் என்று எண்ணினார்களோ அதை கச்சிதமாக அடைந்து விட்டார்கள். கசங்கிய மலர்களாய் ஆனார்கள் பெண்மணிகள். ஆனாலும் தங்களுடைய கற்பு பறிபோனதை சொல்லி கயவர்களை தண்டிக்க போலீசின் உதவியை நாடுவது என்று முடிவெடுத்தனர். ஏதோ ஒன்றுமே நடக்காது போல் டெல்லி வந்ததும் அந்த 5 பேரும் கம்பியை நீட்டினார்கள். அழுது புரண்ட இந்த பெண்மணிகள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு போனார்கள். நடந்ததை காவல் உயரதிகாரிகளும் சொன்னார்கள். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு பகீர் என்றது. உங்களுக்கு நடந்துவிட்ட கொடுமைக்காக நான் வருத்தப்படுகிறேன். என்னால் அவ்வளவுதான் செய்ய முடியும். வழக்கு பதிவு செய்து கொள்ள முடியாது. நீங்கள் ஆக்ராவில் ஏறி இருக்கிறீர்கள். அங்குள்ள காவல் நிலையத்தை தான் அணுக வேண்டும். காக்கி சட்டை காவல்துறை சட்டம் பேசியது. புகை வண்டியில்தான் பந்தாடப்பட்டார்கள் என்றால் புகார் செய்ய முற்பட்ட போதும் அதே பந்தாட்டம்தான், போராட்டம்தான். ஆக்ரா காவல் நிலையம் புகைவண்டி காவல் நிலையத்திற்கு வழிகாட்டியது. புகைவண்டி காவல் நிலையம் வழக்கை பதிவு செய்ய மறுத்தது. இது எல்லாம் எங்களுக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லை என்று தட்டி கழித்தார்கள். பெண்மணிகளின் வாழ்க்கை இருண்டு போனது. கூலி வேலை செய்து அரை வயிற்று கஞ்சி குடித்து வந்தவர்கள் அந்த வயிறே ரணகலமான அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள். திரௌபதியின் குரல் கேட்டு கண்ணன் ஓடி வந்தான். இந்த நவீன திரௌபதியின் குரல் கேட்டு ஒருவன் ஓடி வந்தான். அவன் பேர் கிருஷ்ணப்பட்டு. இந்த கிருஷ்ணப்பட்டு என்கிற வழக்கறிஞர்களால் அவர்களுடைய மானத்தை இனி காப்பாற்றி கொடுக்க முடியாதுதான். இனி அவர்கள் இந்த உலகில் வாழ வழி ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்று நம்பினாள் கிருஷ்ணப்பட்டின் மனைவி மீரா. செய்தித்தாளில் இந்த கொடுமைகளை படித்தபோது மீராவின் விழியோரங்களில் சின்ன சின்ன நீர்த்துளிகள். பெண்களுக்காக குரல் கொடுக்கும் மீரா சீறினாள். பெண்மைக்கு பங்கம் வரும்போது ஓங்கி குரல் கொடுப்பவள் அவள். வலிய போய் அவளே அந்த பெண்மணிகளை சந்தித்தாள். கவலைப்படாதீர்கள், என் கணவர் டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். உங்கள் வழக்கை காவல்துறை பதிவு செய்ய மறுத்தால் என்ன? நேரடியாக வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு போய் உங்களுடைய வருங்கால வாழ்க்கையவாது துளிர்விடச் செய்வோம். மீரா பேசிய போது புயல் ஓய்ந்து தென்றல் லேசாக தங்களை தொட்டதை அந்த 5 பெண்களும் உணர்ந்தார்கள். என்றாலும் அவர்கள் உடம்பெல்லாம் தென்றல் தீண்டிய போதும் கூசத்தான் செய்தது. உடல் வலி மனவலி இரண்டும் அவர்களை வாட்டியது. நாட்டை காக்க வேண்டிய இராணுவத்தினர் இப்படி முறை தவறி நடக்கலாமா? பயிரை காப்பதற்காக இருக்கும் வேலி பயிரையே மேயலாமா? மீராவின் கூக்குரலுக்கு முதல் பலன் கிடைக்க ஆரம்பித்தது. வழக்கு கிருஷ்ணப்பட்டால் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் பதிவானது. வழக்கின் தன்மையை உணர்ந்த நீதிபதிகள் உடனடியாக டெல்லி காவல்துறை ஆணையாளரை கூப்பிட்டு அந்த இராணுவ வீரர்களை நீதிமன்றத்தின் முன்னிறுத்த உத்தரவிட்டார்கள். காவல்துறை சுறுசுறுப்பானது. ரயில்வே உயரதிகாரிகளின் ஒத்துழைப்போடு அந்த இராணுவ வீரர்கள் அடையாளம் காணப்பட்டனர். காவல்துறையினரிடம் பிடிபட்டனர். 5 பேரில் 4 பேரைத்தான் பிடிக்க முடிந்தது. மீரா, உன்னை எனக்கு பிடிக்கும். நீ அழகாய் இருக்கிறாய் என்பதால் அல்ல. நீ நல்ல சாரீரத்துடன் பாடுகிறாய் என்பதால் அல்ல. பெண்மைக்கு குரல் கொடுக்கிறாயே, அதற்காகத்தான் உன்னை எனக்கு பிடிக்கும்.
கிருஷ்ணப்பட்டு மீராவின் கள்ளத்தை வருடினான். இன்று வழக்கின் தீர்ப்பு நாள். இந்த வழக்கில் ஆஜரானதன் மூலம் உங்களை உலகம் வெற்றி புன்னகையோடு பார்க்கும். மீரா பதில் உரைத்தாள். நமக்குத்தான் வெற்றி என்று முடிவு பண்ணிவிட்டாயா? வேக வேகமாக கேட்டான் கிருஷ்ணப்பட்டு. நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், ஆயினும் தர்மம் மீண்டும் வெல்லும். பெண்மையை பொறுத்தவரையில் தோற்றுப்போன தர்மம் கூட துளிர்க்கும். ஹிந்தியில் கவிதை போல படபடத்தாள். நீதிமன்றம் பரபரப்பானது. நடந்துவிட்டது பெரிய கொடுமைதான். 5 பெண்மணிகளின் கற்புக்கு பங்கம் ஏற்பட்டுள்ளது. இதை செய்தவர்கள் இராணுவ வீரர்கள் என்று எண்ணும்போது வீட்டையும் நாட்டையும் காக்க வேண்டியவர்கள் பொது இடத்தில் மிகவும் கீழ்த்தனமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மானம் பெரிது. இழந்த மானம் திரும்பி வருமா என்கின்ற கேள்வி எழுந்தாலும் கூட இனி சமூகத்தில் இந்த பெண்மணிகள் தலை நிமிர்ந்து வாழ அவர்களுடைய வாழ்க்கை வசதி உயர வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. ஒவ்வொரு பெண்மணிக்கும் நஷ்ட ஈடாக 2 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டுமாய் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இராணுவ வீரர்கள் என்பதால் இவர்களின் நடத்தையை மேலும் முறைப்படி விசாரிக்க இராணுவ சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப இராணுவ உயர் அதிகாரிகளையும் இராணுவ நீதிமன்றத்தையும் இம்மன்றம் கேட்டுக்கொள்கிறது. 5 பெண்மணிகளுக்கும் நீதி கிடைத்தல் பூரிப்பு. மீராவுக்கு தன் கணவனின் வாத திறமையை கண்டு மட்டில்லா மகிழ்ச்சி. இந்த தீர்ப்பின் மூலம் பெண்ணுரிமை பாதுகாக்கப்பட்டதில் பல டெல்லி பெண்ணுரிமை அமைப்புகளுக்கு ஓங்கி குரல் கொடுத்ததால் நீதி தன் கடமையை செய்யும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. நிஜாமுதீன் டெல்லி அந்த புகைவண்டி இப்போதும் சென்று கொண்டிருக்கிறது. ஆக்ராவிலிருந்து நிறைய கூலி தொழிலாளர்கள் தைரியமாக அதில் ஏறிக்கொண்டு வந்து போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். சட்டம் என்ன சொல்கிறது? நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுக முடியுமா? இப்படி ஒரு ஐயம் எழலாம். கீழ்கோட்டு உச்சநீதிமன்றம் அப்புறம்தானே உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு வர முடியும் என்ற எண்ணம் தோன்றலாம். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதி தேவதை தன் கண்ணை மூடிக்கொண்டிருக்க மாட்டாள். இந்திய அரசியல் சட்டம் 32வது பிரிவின்படி அடிப்படை உரிமைகளுக்கு பங்கம் ஏற்படும் போது நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். வழக்கின் தன்மை, இழப்பின் மதிப்பு இவற்றை உத்தேசித்து உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட வழக்கில் நேரடியாகவே செயல்பட முடியும்.